ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த நாளிலே தந்திருக்கிறதான தலைப்பு, அவன் கண்கள் கூட சிட்டுக்குருவிகள் மீது என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம். மத்தேயு 10:29 லூக்கா 12:6 வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்கப்படுவதில்லை. 2 காசுக்கு விற்கப்படுவதில்லைன்னு வசனம் சொல்லுதானா? இயேசு கிறிஸ்து சிட்டுக்குருவிகள் போன்ற அற்பமான இந்த பறவைகளுக்கு கூட பரலோக தந்தை கவனத்துல கொண்டிருக்கிறார் என்று, அவருடைய சித்தம் இல்லாம அவற்றில் ஒன்றும் கூட தரையில என்ன ஆகாது, விழவே விழாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 2 சிட்டுக்குருவிகள் விலை 1 பைசா இன்னும் மத்தேயு 10:29 ஆனால் 5 சிட்டுக்குருவிகள் 2 பைசாவுக்கு விற்கப்பட்டதாக லூக்கா பதிவு செய்தாராம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6 வசனத்தில் பதிவு செய்தார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது 2 வாங்கினால் 1 இலவசம் என்றும் கூட விளம்பரத்தை போன்ற ஒரு நபர் கடைக்காரனுக்கு 2 பைசா கொடுத்தபோது, அவனுக்கு 4 சிட்டுக்குருவிகள் மற்றும் சிட்டுக்குருவிகள் ஃப்ரீ, அதாவது பயனற்றதாக கருதப்பட்டு தனக்கு எந்த மதிப்பும் இல்லாத ஒரு சிறிய சிட்டுக்குருவியை இலவசமாய் கொடுத்தாலும் பரலோக தந்தை அதை பற்றி கவலைப்படுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்பான நண்பர்களே, கோடிக்கணக்கான பறவைகளில் எந்த மதிப்பும் இல்லாத இந்த எளிய உயிரினத்தின் மீது தந்தை அக்கறை கொண்டால், அவருடைய அன்பான குழந்தைகளை நம்மை எவ்வளவாய் அதிகமாய் கவனத்தில் செலுத்துவார், கொள்வார். அவர் நம்முடைய இதயத்தின் வலிகள், கண்ணீர்கள், சுமைகள், வலிகளை அறிவார் என்று வாசிக்கிறார். அவர் நம்முடைய உணர்ச்சிகளை நமக்கு உணர்கிறாராம். நம் வேதனைகளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பங்கேற்கிறார். அவர் நம் வெற்றிகளில் மனமகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் யாருக்கும் உங்களில் புரிந்து கொள்ளவில்லை என்றும், முற்றிலும் நிராகரிக்கப்பட்டதாயும் கைவிடப்பட்டதை உணர்கிறாங்களா? ஆனா நீங்க நினைக்கிறீர்களா? 2 இரவுகள் சோர்வடைந்து விடுங்கள், கர்த்தர் உங்களை முழுமையாக அறிவார், உங்கள் தலையின் முடிகள் அனைத்தும் எண்ணப்பட்டுள்ளன என்று. நீங்கள் பல சிட்டுக்குருவிகள் விட மதிப்புள்ளவர்களே. உங்களை பற்றி அக்கறை கொண்டவர் மீது உங்கள் எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்தில் செலுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, என்னை ஒரு இரக்கமுள்ள ஒரு தந்தையே, நீர்தான் உம்முடைய படைப்புகளில் மிக சிறியவற்றை கூட நீர் நினைவில் வைத்திருக்கிறீர். மனிதர்களால் பயனற்றதாக கருதப்படும் உதவியற்ற சிறிய குருவிகளை கூட நான் உமக்கு மிகவும் உற்சாகம் அடைகிறோம். என் மீதான உமது அன்பிற்கு நன்றி. ஆமேன். Have a blessed day. God bless you.